ராஷசாதி ரகுவர ஸ்ரீராம சந்திரோ மாதுர்ய கானாமிருதபான பிரிய குரு குக விஸ்வாச மாதுர்ய கானாமிருதபான பிரிய குரு குக விஸ்வாச மகாதேவி பக்த பரசுராம கர்வகரோ லயச ஸ்ரீராம சந்திரோ மாதுர்ய கானாமிருதபான பிரிய குரு குக விஸ்வாச மகாதேவி பக்த பரசுராம கர்வகரோ லயச ரக்ஷது மாம் ராஷச தேஹோ ரகுவர ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் ராமர் ஸ்ரீயை கல்யாணம் பண்ணிக்கிறார் சீதா தேவி. அதனால ஸ்ரீரஞ்சனியில் பாடுறார். இதை ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் ஏன் பாடுறாருன்னா, இது வரைக்கும் வெறும் பிரம்மச்சாரி ராமனாக இருந்தவர் ஸ்ரீராமர் ஆறார், சீதாராமர் ஆறார். அதனால ஸ்ரீய ரஞ்சனம் பண்ணுறார் இல்லையா, ஸ்ரீ ராமரை ரஞ்சனம் பண்ணுறா, அதாவது சந்தோஷப்படுத்துகிறா. ஸ்ரீயை இவர் ரஞ்சனம் பண்ணுறார். அதனால ஸ்ரீரஞ்சனியில் மிதிலாவை பற்றி சொல்கிறார். இன்றைக்கும் மிதிலா நேபாளில் இருக்குது. 2 மிதிலா இருக்குது. ஒன்று பீகாரில் இருக்குது, ஒன்று நேபாளில் இருக்குது. நேபாளில் இருக்கிறது சீதை பிறந்த இடம் அப்படிங்கிற அவதார ஸ்தலம் ஜனக்புரி, ஜனக் பவன் என்றெல்லாம் இன்றைக்கும் சீத்தை கிடச்ச அந்த சீதா சீராகிரதோ ஜாத்தா நுகத்தடியில் ப்ளவ் அதை உழும்போது கிடச்சா இல்லையா, அந்த இடம் இருக்குது. துளசிதாஸ் வர்ணிக்கிறாரே அசோக ஒரு அழகான ஒரு வாட்டிகா, புஷ்ப வாட்டிகா, அசோக வாட்டிகா லங்காவில், புஷ்ப வாட்டிகா இங்கே மிதிலாவில். அதுக்கு முன்னாடி மீட் பண்ணுறாருன்னு இவர் தனுர்புஞ்சனம் பண்ணி. இன்னும் சில ராமாயணம்லாம் ஃபாரின் நேஷன்ஸில் இருக்கிற ராமாயணம், ஐ திங்க் தாய்லாண்டில் இருக்கிற ராமாயணம், தனுர்பஞ்சனம் பண்ணி சீதா கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். அந்த நேஷனுடைய கல்ச்சர். ராமாயணா இஸ் நாட் ஓன்லி ரிலிஜன், இட் இஸ் அ கல்ச்சர். இப்போ ஆர்ட்ஸ், டான்ஸ், பெயிண்டிங், அந்த கான் டான்ஸ் அப்படிலாம் பண்ணுவா இல்லையா, அதெல்லாம் ராமாயணம். கான் டான்ஸ் பூரா ராமாயணத்தை தான் பண்ணுவாள். ஜாப்பனீஸில் ஒரு ராமாயணம் இருக்குது, அது அந்த ராமாயணம் டான்ஸு, ஆர்ட்ஸ், பெயிண்டிங்ஸ், அந்த ராமாயணா இஸ் அ கல்ச்சர். அதில் தாய்லாண்ட் ராமாயணத்தில் ஹீ வில் ஷூட் ஏரோஸ் த்ரூ அ ஸ்பின்னிங் வீல். அப்படி தான் சீதையை கல்யாணம் பண்ணிப்பார் மிதிலாவில் கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் அயோத்திக்கு வந்து அயோத்தியாலேயே 12 வருஷம் சீதாராமாள் இருக்கா. இப்போதான் அயோத்தியாவில் அடுத்த யுவராஜா தேவை, பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்பொழுது ஞாதி தாசி யதோ ஜாத்தா, அயோத்தியாவில் பிறந்திருந்தா யாருக்குமே ராமனுடைய வேல்யூ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் என்று கம்பனும் சொல்கிறார். எங்கேயோ பிறந்திருக்கா போல இருக்கு, யதோ ஜாத்தா. அதனால தான் இந்த கூனி கிளப்பி விட்டு ராமனுக்கெல்லாம் பட்டம் கட்டக்கூடாது, நம்ம யூஷுவல் ஃபேமிலிஸில் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவன் நினச்சுட்டா. ராமனுக்கு பட்டம் கட்டினா ராமரோட அம்மா தான் பெரிய ஸ்தானத்துக்கு வந்துடுவா, கைகேயி நீ வேலைக்காரி ஆயிடுவே, ராமன் வந்து தன்னோட பிரதர்ஸ் எல்லாம் நாடு கடத்திடுவான். இதெல்லாம் யூஷுவல் ஃபேமிலிஸில் நடக்கக்கூடியது. ஸோ என்ன தெரியறதுன்னா, வால்மீகி ராமாயணத்தும் போதும் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருந்தது. அதனால தானே கூனி இப்படி நீ பட்டம் கட்டிப்டா, ராமனுக்கு கட்டிப்டா, இவன் இதெல்லாம் பண்ணுவான் அதெல்லாம் பண்ணுவாங்கிற வியாஜத்தில் வால்மீகி ஷோஸ் தட் தேர் வாஸ் அ லாட் ஆஃப் ராங் ஆல்சோ, தேர் குட் பி ராங் எலிமெண்ட்ஸ். அவள் என்னென்ன துருபதேசம் பண்ணுறா, அப்போது இதெல்லாம் இருந்திருக்கு சொசைட்டியிலன்னு தானே தெரியறது. அப்போது அந்த சொசைட்டியில் இருக்கிற பேட் எலிமெண்ட்ஸையும் மிஞ்சி ராமன் அப்படின்னா தர்மத்தை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு ஹி ஸ்டுட் ஃபார் தர்மா. ஏன்னா சில பேர் சொல்லலாம் ராமாயண காலத்தில் எவ்ரி திங் வாஸ் ஸோ குட், எப்போவுமே அப்படி தான் இருப்பா அவள். என்ன ராமன் என்ன யாராக இருந்தாலுமே அவள் வந்து அப்பா சொன்னால் உடனே போயிடுவா. ஏன்னா அதெல்லாம் அந்த மாதிரி காலம் அப்படி இல்லை. அந்த காலத்துலேயும்
சுக்ரீவனை துரத்தி அடித்து வாலி அவனை வாழ விடாத காலமும் இருந்தது. நல்ல உபதேசம் பண்ணின விபீஷணனை காலால் உதச்சி தள்ளி விட்டு நீ என்னை பற்றி பொறாமப்படுறேன்னு சொன்ன ராவணன் இருந்தான். அப்போது என்றைக்குமே காமம், கோபம், மதம், மாத்சரியம்ங்கிறது பேட் எலிமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். அதுக்கு நம்ம அந்த காலம் அப்படியே பொற்காலமாக எந்த பேட் எமோஷன்ஸும் இருக்காதுன்னு நினைக்க வேண்டாம். அதெல்லாம் ஜெயிச்சுண்டு எப்படி ராமர் வந்தார், எப்படி ஒரு ஆதர்ஷ புருஷமா, அப்போ பித்ருவாக்கிய பரிபாலனமாக கிளம்பி அப்போ தான் தமசா நதியை கடந்து அயோத்தியா ஜனங்களெல்லாம் திரும்பி அனுப்பிச்சு அது வரைக்கும் தமசா நதி வரைக்கும் ஒரு ஃபேர்வெல் கொடுக்க வந்திருக்கா. தமசா நதி வரைக்கும் அப்புறம் ஸ்ருங்கிபேரபுரம் கங்கையை கடந்து யமுனையும் கடந்து சித்திரக்கூட்டம் வரார் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கும் கங்கையை கிராஸ் பண்ணி யமுனையை கிராஸ் பண்ணாதான் சித்திரக்கூட்டம் வரும். பரத்வாஜ் ஆசிரமம், அதாவது பிரயாக, எங்கெங்கே கங்கை மற்ற ரிவர்ஸோடு மீட் பண்ணுறதோ அதெல்லாம் பிரயாக், தேவ பிரயாக், நந்த பிரயாக், ருத்ர பிரயாக், விதவிதமான பிரயாக் உண்டு. அந்த பிரயாக அந்த பூமியெல்லாம் பரத்வாஜர் ஆசிரமம் கட்டி வச்சுருப்பாராம். அவ்வளோ அவருக்கு ஆசை கங்கையில். அந்த பரத்வாஜ் ஆசிரமத்தையும் கடந்து சித்திரக்கூட்டத்துக்கு, चित्रकूट के घाट पर, चित्रकूट के घाट पर बैसंतन की भीड़, चित्रकूट के घाट पर बैसंतन की भीड़, तुलसीदास 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 चंदन घिसे तिलक देत रघुवीर, तिलक देत रघुवीर, रघुवीर रघुवीर। சித்திரக்கூட் கே घाट पर, இது துளசிதாஸ் எழுதியிருக்கிறது. அப்போது இந்த பிளேசஸ் எல்லாம் பை காட்ஸ் கிரேஸ், ராமருடைய அனுகிரகத்தால் எவ்வளோ இன்வேஷன்ஸ் நமக்கு நடந்திருக்கு. பூனர்கள், சகர்கள், முகல்ஸ், பிரிட்டிஷ், டச், போர்ச்சுகீஸ். ஆனால் இத்தனை இன்வேஷன்ஸ் தாண்டியும் இந்த பிளேசஸ் எல்லாம் அதே நேம்ஸில் இன்றைக்கும் இருக்குது. சித்திரக்கூட்டம்ங்கிற பேர்லேயே காமத்கிரி, அந்த கிரி பரிக்கிரமா பண்ணுவா. கிரியை பிரதட்சிணம் பண்ணாலே நமக்கு நினச்சதெல்லாம் நிறைவேறும். காமதகிரினா நம்ம காமனைகள்லாம் நிறைவேறும். அப்படி பிரதட்சிணம் பண்ணுறவாளுக்கு காமனைகளே இருக்காது. அதனால் அதை இன்னைக்கும் சித்திரக்கூட் கிரிவலம் வருவா. சித்திரக்கூட்டத்தில் என்னென்ன அவர் மந்தாக்கினி எப்படி வர்ணிக்கிறாரோ அந்த மாதிரி மந்தாக்கினி ஓடுறது, எப்படி நேச்சுரல் பியூட்டி பிக்சரஸ்காக வர்ணிக்கிறதோ இன்றைக்கும் அப்படி இருக்குது. சாதுக்கள்லாம் चित्रकूट के घाट पर बगी संतन की बीर, तुलसीदास எவ்வளோ செஞ்சுரிஸ் முன்னாடி இருந்தார். அப்போது அந்த சித்திரக்கூட்டத்தை சொல்கிறார். இன்றைக்கி நம்ம போய் சித்திரக்கூட்டத்தை பார்க்கலாம். இந்த அயோத்தியாலேருந்து சித்தாசிரமம் வழியாக மிதிலா ஜேர்னி பண்ணி அயோத்தியாலேருந்து தமசா ஸ்ருங்கிபேரபுரம் நம்ம சித்திரக்கூட்டம் இன்னைக்கு போகலாம். அந்த சித்திரக்கூட்டத்தில் பரதன் அழறான், அண்ணா நீங்கள் வரணும், பரத் மிலாப் அப்படிங்கிற இடம் இருக்குது, அண்ணா நீங்கள் வாங்கோலே, நான் என்னால் ராஜ்யம் ஆள முடியாது, நான் இன்னும் உங்களுடைய சொத்தை பறிக்கிற தம்பின்னு எல்லாரும் மாதிரி என்ன நினச்சுட்டேலா, நான் எல்லா தம்பியும் மாதிரியா, உங்களுக்கு என்ன தெரியாதா, உங்களுக்கு என்னோட ஹிருதயம் புரியாதா,
நீங்க கிருபாலு இல்லையா? ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு பஜமன ஹரண பவபயதாரு. ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு பஜமன ஹரண பவபயதாருணம். நவகஞ்சலோச்சன கஞ்ச மூககர கஞ்ச பத கஞ்சாருணம். நவகஞ்சலோச்சன கஞ்ச மூககர கஞ்ச பத கஞ்சாருணம். ஸ்ரீராம் 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 अगुणित अमित छवि नवनीत नीराद सुंदरं पटपीतमानहु ताडित रुचि शुचिनौमि जनकसुतावरं. श्रीराम वादते तुलसीदास तुलसीदास इति वदति तुलसीदास शंकर शेष मुनिमनरञ्जनं. मम हृदय कमल मम हृदय कञ्ज निवास कुरु कामादि कलदल गञ्जनं. मम हृदय कञ्ज निवास कुरु कामादि कलदल गञ्जनं. श्रीरामचन्द्र कृपालु भजमन हरण मम भयदारुणं. श्रीराम 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 அப்படி சித்திரக்கூட்டம் அவர் யாத்திரையா துளசிதாசர் போகும்பொழுது சித்திரக்கூட்டத்தினுடைய காட்டை பற்றி வர்ணிக்கிறார். அப்போ அங்கே தான் ராமலக்ஷ்மணால் ரெண்டு சின்ன பசங்களாக வந்து துளசிதாசரே சந்தனம் எட்டார் அப்படிங்கிற துளசிதாஸ் சரித்திரத்தில் வரும். இப்போ பரதனை சமாதானப்படுத்திட்டு ராமர் சொல்கிறார், இதோ பாருப்பா, உனக்கு ராஜ்யம் கிடச்சிது, சொத்து கிடச்சிது, அதனால ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ. ராஜ்யம் போயிடுத்து, சொத்து போயிடுத்து, நான் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டியிருக்குங்கிறதுனால நான் துக்கமாக இருப்பேன்னோ நீ நினைக்காத. தர்மத்துப்படி நம்ம இருக்கோம், நீயும் இருக்க நானும் இருக்கேங்கிற அந்த எண்ணத்தில் நீயும் சந்தோஷமா இரு, நானும் சந்தோஷமா இருக்கேன். எல்லாமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே அழியக்கூடியது தான், எல்லாமே சேஞ்ச் ஆகக்கூடியது தான். பதனாந்தா சமுச்சிரயாக, யார் யார் மேலே ஏறுறாளோ பெரிய செலிப்ரிட்டி அப்படின்னு மேலே ஏறினா பதனாந்தா சமுச்சிரயா, கீழே விழுந்து தான் ஆனும். சம்யோகா விப்ரயோகாந்தா, எல்லாரும் கூடி இருக்கோம் அப்படின்னா ஒரு நாள் நம்ம பிரிஞ்சு தான் ஆனோம், கூடியே இருக்க முடியுமா என்ன? சம்யோகா விப்ரயோகாந்தா மரணாந்தம் து ஜீவிதம், எல்லாரும் உயிரோடையே இம்மார்டலாக இருந்துட முடியுமா? ஜீவனம் கூட மரணம் பரியந்தம் தான்ப்பா. அப்படின்னா எல்லாமே இந்த அட்வைஸை எதுக்காக இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம்னா, இது பௌத்த ராமாயணத்துலேயும் இது இருக்குது. திரிபிட்டிகா அப்படிங்கிற Tripitaka is a very important treatise for them. Dr. Ranganji says, இதில்
இந்த ராமபரத சம்வாதத்தை புத்தர் தன்னுடைய சிஷ்யாளுக்கு அதே ஸ்லோகங்களை யூஸ் பண்ணி, வால்மீகி ராமாயணத்தில் வர அதே ஸ்லோகங்களை யூஸ் பண்ணி சொல்லியிருக்கு. அப்போது இதை ஒவ்வொரு ராமாயணத்துலேயும் ஒரு கட்டம் எப்படி ஒவ்வொரு கண்ட்ரியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குங்கிறது மட்டும் இல்லை, மற்ற மதங்கள் சமயங்களை எப்படி ராமா இஸ் பியாண்ட் ரிலிஜன், இஸ் பியாண்ட் அவர் நேஷன், இஸ் பியாண்ட் காஸ்ட், க்ரீட், ரிலிஜன் எல்லாமே அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணுறதுக்காக இந்த சின்ன சின்ன கொடுக்குற 1 ஹவர்க்குள்ளே என்ன ஜஸ்டிஸ் பண்ண முடியுங்கிறத பார்த்து ஒரு ஃபில்லர்ஸாக கொடுத்துட்டுருக்கோம். அங்கேருந்து சித்திரக்கூட்டத்திலேருந்து கிளம்பி அங்கே இருந்திருக்கக்கூடாதா? நான் சித்திரக்கூட்டம் இஸ் வெரி க்ளோஸ் டு அயோத்தியா. இப்போ பரதன் நினச்சா சித்திரக்கூட்டத்துக்கு வந்துடுவான். அப்படின்னு இருக்கும்போது அது வனவாசம் ஆகாது அப்படின்னு ராமருடைய உள்ளத்தில் அந்த சின்சியரிட்டி, 200% சின்சியரிட்டி. சித்திரக்கூட்டத்திலே இருந்திருந்தான்னா எந்த கஷ்டமுமே வந்திருக்காது. ஏன்னா கூப்பிடுற டிஸ்டன்ஸில் எல்லாருமே வந்துடுவா. ஆனால் அவருக்கு என்னென்னா இது வனவாசம் ஆகாது. கைகேயி அம்மா சொன்னபடி சீர்தாரியா ஜட்டாதாரியா நம்ம தண்டகாரண்யத்துக்கு போயிடலாம். அந்த காலத்தில் தண்டகாரண்யம்ங்கிறது ஒரு பெரிய வாஸ்ட், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், தெலுங்கானா, ஆந்திரா எல்லாம் சேர்ந்து இருந்த வாஸ்ட் டென்ஸ் ஃபாரஸ்ட் தான் தண்டகாரண்யம். அப்போது சித்திரக்கூட்டத்திலேருந்து கிளம்பி 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 பஞ்சவட்டி வரார். முதல்ல இந்த சித்திரக்கூட்டங்கிறது எங்கே இருக்குது? யூபியில் இருக்குது. சித்திரக்கூட்டம் யூபியிலேருந்து, பஞ்சவட்டிங்கிறது நாசிக், மகாராஷ்டிரா. ஸோ இந்த மகாராஷ்டிராலேருந்து ஆரம்பித்து தண்டகாரண்யம்ங்கிறது ஒரு பெரிய ஹியூஜ் லேண்ட்ஸ்கேப். நாசிக், பஞ்சவட்டி அது கோதாவரி தீரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறதுனால இந்த பஞ்சவட்டி தாங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா வால்மீகி ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக ரெஃபரன்ஸோட எந்தெந்த ரிவர்ஸ் ஓடுறது, பக்கத்தில் எந்தெந்த பிளேசஸ் இருக்குது, என்ன மாதிரி சாண்ட் இருக்குது, என்ன மாதிரி கல் இருக்குது, அங்கே நட்சத்திர கணங்கள், சேட்டலைட்ஸ், என்ன கிரகணம் இருக்கா, என்ன நட்சத்திரம். அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ ரெஃபரன்சஸ் வச்சு ராமாயணா இஸ் நாட் மித், இட்ஸ் நாட் மித்தாலஜி, இட் இஸ் ஹிஸ்ட்ரி விச் ஹேப்பன்ட் இன் அவர் கண்ட்ரி. நம்மளுடைய நாட்டில் நடந்த கதை சரடு விடுற கதை இல்லை அப்படிங்கிறத நிரூபணமாக பண்ண முடியறதுன்னா வால்மீகி ஹிம்செல்ஃப் ஹஸ் கிவன் ஆல் தீஸ் எவிடன்சஸ். அதனால இன்னைக்கு கார்பன் டேட்டிங் மூலமாக கண்டுபிடிக்கிறா, சேட்டலைட், அந்த சேட்டலைட் வச்சு கண்டுபிடிக்கிறா இல்லையா, பிளானட்டோரியம் சாஃப்ட்வேர் அதை வச்சு கண்டுபிடிக்கிறா, மெரைன் ஓஷியோனோகிராஃபி வச்சு கண்டுபிடிக்கிறா. இதுக்கெல்லாம் ஸ்கோப் இருக்குது வால்மீகி ராமாயணத்தில், பிகாஸ் ஐ டு டீட்டெயில். அந்த ஐ டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கார். இப்போ பஞ்சவட்டிக்கு வந்தாச்சு. பஞ்சவட்டியில் பர்ணசாலை அமைக்கிறார். அந்த பர்ணசாலை கூட இன்னும் இருக்குன்னு சொல்லுவாள். லக்ஷ்மணனே கட்டின பர்ணசாலை கோதாவரி. அங்கே தான் இந்த சூர்பனகை வந்து ஒன்று ஆசைப்படுறேன். ராமன் தான் மேன் ஆஃப் பிரின்சிபல்ஸ்ன்னு தெரியறது இல்லையா? பண்ணிக்க முடியாது, சொல்லியாச்சு, போக வேண்டியதானே. இல்லை உங்களைத்தானே என்னத்தானே நான் பார்த்தார். லக்ஷ்மணர் மூக்க அறுத்தார், நோஸ்கட் கொடுத்தார்னு சொல்லுவா இல்லையா? இப்போல்லாம் நோஸ்கட் முதல் வாங்கினது சூர்பனகை தான். சரியான நோஸ்கட் வாங்கினா அவோ மூக்கே இல்லாமையே கொய்யோன்னு போய் கரதூஷணால்கிட்ட கத்தி இந்த கரதூஷண யுத்தம் பூரா பஞ்சவட்டியில் தான் நடந்தது. இந்த பஞ்சவட்டி க்ஷேத்திரம் பக்கத்தில் தான் சஜ்ஜன் காட்டில் ஒரு பெரிய பக்தர். சித்திரக்கூட்டில் எப்படி துளசிதாஸ் பாடினாரோ, பஞ்சவட்டி பக்கத்தில் சஜ்ஜன் கட் அப்படிங்கிற இடத்துல தான் சமர்த்த ராம்தாஸ் தான் ஸ்வராஜ், நமக்கு முகல் இன்வேஷன்ஸ்லேருந்து ஸ்வராஜ் வாங்கி கொடுத்த சிவாஜி சத்ரபதிக்கும் குரு, கலப்பி விட்டவர். அதனால் ஈச் பர்டிகுலர் பிளேஸ் ஹேஸ் எ சிக்னிஃபிகன்ஸ் வித் அவர் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ். அதனால் பஞ்சவட்டியில் ராமகாவா ராமத்யாவா ராமகாவா ராமத்யாவா ராமஜி விசாவி சாவா ராமகாவா ராமத்யாவா ராமஜி விசாவி சாவா ராமகாவா ராமத்யாவா. கல்யாணாச்சே ஜெய கல்யாணம், கல்யாணாச்சே ஜெய கல்யாணம், ரகுராயாச்சே குணகான, ரகுராயாச்சே குணகான, ரகுராயாச்சே
गाया चे गुण गान राम गावा राम ध्यावा राम जी विचार विसावा राम गावा राम ध्यावा. मंगलाचे जय मंगला मंगलाचे जय मंगला कौसल्येच्या राम बाल कौसल्येच्या राम बाल राम गावा राम द्यावा राम जीवीच्या विसावा राम गावा राम द्यावा राम गावा राम द्यावा. श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय श्रीराम जय राम जय जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम. राम गावा राम कैवल्याचा दानी दानी रामदासा அபிமானி. இது பொதுவா பஜன சம்பிரதாயத்துல பாடுவா. ராம காவா ராம தியாவா. சமர்த்த ராமதாசருடைய அபங்கம் இந்த ராம நாமத்தையே பாடிண்டு தியானம் பண்ணிண்டே இருந்தா கைவல்யம் கிடைக்காதா என்ன, சாக்கியத்தை புரி கிடைக்காதா என்ன அப்படின்னு முதல்ல நடிச்சிங்கிற கீர்த்தனம் எப்படி தியாகராஜர் சொன்னாரோ அந்த மாதிரி கைவல்யம் மோட்சம் கிடைக்கிறதுக்கு ராம கானமே போரும் அப்படின்னு சமர்த்த ராமதாஸ் சொல்றார். இந்த பஞ்சவட்டியில தான் சீதையை அபகரணம் பண்ணிட்டு ராவணன் தூக்கிண்டு போறான்னா ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அங்க ராமரும் இல்லை லக்ஷ்மணனும் இல்லை. எல்லாருக்கும் கதை தெரியும். மாயா மாரீச்சன் மான் போல வந்து ராமரையும் அப்புறப்படுத்தி லக்ஷ்மணனையும் அப்புறப்படுத்தி சீத்தைக்கிட்டையும் ராவணனுக்கு பயம். இப்போல்லாம் சில பேர் ராவணன் ரொம்ப ஹீரோயிக், ராவணனுடைய குணங்களெல்லாம் நிறைய பேர் ரொம்ப பெருசாக போற்றி பேசுகிறா இல்லையா. ஒரே ஒரு இன்சிடெண்ட் போகிறோம். ராவணன் வந்து எவ்வளோ கீழ் நீச்சமானவன். அவன் தன்னுடைய உண்மையான ரூபத்தை எடுத்துன்னு வந்து 10 முகத்தை காண்பிச்சு சீத்தை உன்னை அபகரிக்க போகிறேன் அப்படி கூட சொல்லலை. ஒரு பிக்ஷு மாதிரி ஹி கேம் இன் டிஸ்கைஸ். ஒரு பொண்ணுக்கிட்ட கூட பயம், சீத்தைக்கிட்ட பயம், ராமர்கிட்ட பயந்தார். சரி, மாரீச்சனை அவர் எப்படியாவது தள்ளி விட்டுடும், நான் போய் சீத்தையை அபகரிச்சுன்னு வரேன்னு சொன்னார். ராமர் லக்ஷ்மணரை அங்கே அப்புறப்படுத்தியாச்சு, மைல்ஸாவே இருக்காவா. சீத்தைக்கிட்ட என்ன பயம்? அதான் அந்த கற்புங்கிற அக்னி அவனை சுட்டுடுங்கிற பயம். அதுக்கு லக்ஷ்மண் ரேகான்னு துளசிதாசர் போடுறார் கோடு. லக்ஷ்மண் ரேகா கோடே போடலை வால்மீகி ராமாயணத்தில் லக்ஷ்மண் ரேகா கிடையாது. ஏன்னா அந்த ரேகை அவளுடைய கற்பாகிய கோட்டிலேயே இருக்கு. அவளுடைய சேஸ்டிட்டியே அவளுக்கு கோடு. அதனால தனி கோடு போட வேண்டாம். அப்போது வால்மீகி ராமாயணப்படி பிக்ஷு மாதிரி வந்ததும் அடாடா சன்னியாசி நம்ம ஏதாவது கொடுக்கலன்னா சபிச்சுட போகிறாரே அப்படின்னு நினச்சிண்டு சீதை அதை தாண்டி வந்து அப்படியே எதை தாண்டி வந்து அந்த அந்த அவளுடைய ஆசிரமத்திலேருந்து வெளியில் வந்து நம்ம சொல்லிட்டோம் முதல்ல துளசிதாஸ் தான் கோடு போடுறார், இவர் போடலை. அங்கேருந்து தன்னுடைய எமோஷன்ஸ் அவர் கவலைப்படுறா. ராமர் இப்படி இருக்கார், லக்ஷ்மணன் போயிருக்கான், ராமர் வேற ஹே சீதே ஹே சீதே ஹே லக்ஷ்மணா அப்படின்னு ராமன் குரல்ல மாரீச்சன் கத்திருக்கா. அதனால பயந்து போயிருக்கிற நிலை. அதனால ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கா சீத்தை. அந்த கன்ஃபியூஷனோடையே பிக்ஷா பாத்திரத்தில் அப்போயும் அதிதி சத்காரம் எவ்வளோ முக்கியம்னு பாரத தேசம் காண்பிக்கிற இடம்.
கெஸ்ட்டு வந்தால் வெல்கம் பண்ணணும்னு அந்த ஒரு பயம், பதட்டம், கன்ஃபியூஷனோடையும் ஒரு கெஸ்ட்டை வெல்கம் பண்ணி பிக்ஷை போடலான்னு வரும்போது தான் அவன் போய் கொண்டு போயிட்டான். ராவணன் அபகரிச்சுன்னு போயிட்டான். சீத்தைய தேடிண்டு விரக்ஷாத் விரக்ஷம் விரக்ஷாத் விரக்ஷம் விரக்ஷாத் விரக்ஷம் பிரதாவன் சஹா. பஞ்சவட்டி நாசிக் எங்கே இருக்கு? மகாராஷ்டிரா. அங்கேருந்து நடந்து 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 கர்நாடகா ஹம்பிங்கிற பம்பா தீரம் வந்துட்டார். அது வரைக்கும் வர வழியில தான் ஜட்டாயுவை பார்க்குறார். ஜட்டாயு தான் சொல்கிறார், ராவணன்கிற லங்கேஸ்வரன் தூக்கின்னு போயிருக்கான், நீ கவலைப்படாத, உனக்கு நல்ல உயிர் போகிற சமயத்துலேயும் அடாடா என் உயிர் போகிறதே அப்படின்லாம் புலம்பலாம் இல்லையா ஜட்டாயு. அதெல்லாம் சொல்லாமல் உனக்கு நல்லதே நடக்கும். இவர் போகிறார், இருந்தாலும் நல்ல வார்த்தை. அந்த உயிர் போகிற சமயத்துலேயும் பொறத்தியாருக்கு நம்ம என்ன பண்ணலாம், வாட் கேன் வி டூ ஃபார் அதர்ஸ்? ஜட்டாயு உடனே நல்லதே நடக்கும் ராமா, சீத்தை உனக்கு கிடச்சிடுவா, கவலைப்படாது. அந்த ஜட்டாயு மோட்சம் கொடுத்து ஜட்டாயுவை வைகுண்டத்தில் ஏற்றி, வைகுண்டத்திற்கு ஏற்றி அங்கேந்து பம்பா தீரம் சபரியை நோக்கி வரார். சபரி இப்போ நம்ம ராம தியாவா ராம காவான்னு சொன்னோம் இல்லையா, இது இப்போது பம்பா தீரம்ங்கிறது கர்நாடகா. பம்பா ஹம்பி அப்படின்னு இப்போ சொல்கிறோமே, அங்கே பக்கத்தில் தான் ரிஷ்யமூகாச்சலம்ங்கிற ரிஷ்யமூக மலை இன்றைக்கும் இருக்குது. ஸோ அந்த டொப்போகிராஃபி சபரி நாமத்தையே சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா மத்தங்கர் உபதேசம் பண்ணியிருக்கார், ராம மந்திரவ ஜபிசோ ராம மந்திரவ ஜபிசோ ஹே மனுஜா ராம மந்திரவ ஜபிசோ ஹே மனுஜா ராம மந்திரவ ஜபிசோ ஆ ராம மந்திரவ ஜபிசோ ஹே மனுஜா ராம மந்திர